பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த புதிய மாதத்திலே உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். சென்ற மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து சுகபலன் ஜீவனோட இந்த புதிய மாதத்தை காண செய்திருப்பது அவருடைய சுத்த கிருபை மாத்திரமே. ஆமென். இந்த நாளிலே நாம் பார்க்கும் காரியம் சங்கீதக்காரன் தாவீது எழுதின 34வது சங்கீதத்துல 6வது வசனம். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். எவ்வளவு அருமையான ஒரு மகிழ்ச்சியான ஒரு காரியம் பாருங்க. சங்கீதக்காரன் தாவீது தன்னுடைய வாழ்க்கையில நடந்த இந்த காரியத்தை ஒரு சாட்சியாக கூறுவதை பார்க்கலாம். எந்த சூழ்நிலையில் இதை எழுதினார் என்றால் 1 சாமுவேல் 21வது அதிகாரத்துல வாசித்து பார்த்தீர்கள் என்றால், தாவீது சவுலுக்கு தப்பி ஓடி வரும் பொழுது அங்க இன்னொரு இடத்துல பிடிக்கப்படுறார். அவனை கொண்டு போய் ஆகீஷ் ராஜாவுக்கு முன்னால கொண்டு போய் நிறுத்துறாங்க. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலையின் மத்தியில கர்த்தர் அவனை விடுவித்து வரும் பொழுது ஒரு சந்தோஷமாக, ஒரு சாட்சியாக, ஒரு மகிழ்ச்சியாக எழுதும் சங்கீதம் தான் இந்த 34வது சங்கீதம். எல்லா இடுக்கண்களுக்கும் நீங்களாக்கி என்னை விடுவித்தார். இடுக்கண் என்று சொன்னோம் என்றால் ஒரு கஷ்டம், ஒரு வேதனை, ஒரு துன்பம், ஒரு சோதனை, இதை எல்லாவற்றிலும் நீங்களாக்கி என்னை விடுவித்தார். எப்பொழுது? இந்த ஏழை கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். அப்போ கர்த்தரை நோக்கி கூப்பிட்டும் பொழுது தன்னையே தாழ்த்தி இங்க தாவீது கூறுவதை பார்க்கிறோம். இந்த ஏழை. அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஒரு கஷ்டங்கள், வேதனைகள் வரும் பொழுது கர்த்தரை நோக்கி பார்ப்பதற்கு முன்பாக நம்மையே தாழ்த்துகிறவர்களாக இருக்க வேண்டும். நம்மையே தாழ்த்தி அவருடைய பாதத்துல வந்து, கர்த்தாவே என்னுடைய சூழ்நிலை வாரி இருக்கிறது, நான் என்னை முழுவதுமாக உம்மிடத்துல ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி நம்மை முழுவதுமாக தாழ்த்தி அவரிடத்துல நாம் கேட்கும் பொழுது கர்த்தர் அதை கேட்டு உங்களுக்கும் செவி கொடுத்து எல்லா இடுக்கண்களுக்கும் நீங்களாக்கி உங்களை ரட்சிப்பார். எவ்வளவு அருமையான ஒரு காரியம் பாருங்க. அதுக்கு முந்தின வசனத்தை பார்க்கும் பொழுது, அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. எவ்வளவு அருமையான காரியம். வெட்கப்பட விட்டார். அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் வெட்கப்படுவதில்லை. ஒருவேளை கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த நாள்ல ஒரு பயங்கரமான சூழ்நிலை மத்தியில், ஒரு கஷ்டத்தின் மத்தியில், வேதனையின் மத்தியில் நீங்கள் கடந்து கொண்டிருக்கலாம். கர்த்தரை நோக்கி பாருங்க. உங்களை தங்களே தாழ்த்தி அவரிடத்துல வரும்பொழுது கர்த்தர் உங்களுடைய கூக்குரலை கேட்கிறவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் ஒரு காலம் வெட்கப்பட்டு போவதில்லை. சங்கீதக்காரன் தாவீதுக்கு கர்த்தர் ஒரு அருமையான சாட்சியை காண செய்தார். உங்களுக்கும் காண செய்வார். இந்த மாதத்துல இன்னும் அதிகமாக அவருக்குள்ளாக இருந்து எல்லா சூழ்நிலையிலும் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது, நம்மையே தாழ்த்தி அவரை நோக்கி பார்க்கும் பொழுது உங்களுக்கும் அவர் செவி கொடுத்து உங்களை எல்லா சூழ்நிலையின் மத்தியில பாதுகாத்து, எல்லா கஷ்டத்தின் மத்தியிலும் வேதனையின் மத்தியில கடந்து சென்றாலும் அதை எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களை விடுவித்து உங்களை பாதுகாப்பார். இப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் நிறைவாய் தந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.